நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நந்தா, நீங்க அந்த டிவோர்ஸ் கேஸை விட்ரா பண்ணணும். அதான் என்னுடைய விருப்பம். அது என்னால முடியாது. நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். அது கண்டிப்பா என்னால முடியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம எப்படியாவது அந்த காசை கொண்டு போய் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அது என் அக்கௌண்ட்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்கு. உன்னால கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ண முடியுமா? லோன் ஏதாவது எடுத்து. புது வீடு வாங்க லோன் எடுத்து 2 மாசம் தான் ஆச்சு. அதனால உடனே லோன் கிடைக்காது இல்ல. ஆனா அம்மா கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. மீதி தேவைக்கு என் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்துக்கலாம். எப்படியாவது ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டியாச்சுன்னா மிச்ச பணத்தை கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கலெக்டர் கிட்ட லெட்டர் கொடுக்கலாம். அப்படி பார்த்தாலும் 10 லட்ச ரூபா தேராது அங்கிள். என்ன ஒரு 3 லட்சம் ரெடி பண்ணலாம், அவ்வளவுதான். நாம ஒண்ணு பண்ணலாம். கௌரி கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாமா? அதுக்கு கௌரி கிட்ட காசு இருக்குமா? கல்யாணம் பண்ணும்போது சுபாஷினி அவளுக்கு கொடுத்த நகைங்கெல்லாம் இருக்குல்ல, ஒரு உதவியா அதை நம்ம அவகிட்ட கேட்கலாம். அக்கா நமக்கு உதவி பண்ணுவாங்களா அங்கிள்? தருவாளான்னு கௌரி, காயத்ரி உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா? என்ன பேசணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாத கௌரி. நீ நினைச்சா இப்ப அவங்களுக்கு உதவி பண்ண முடியும். அது 10 லட்சம் ரூபாய் இப்ப நம்ம கட்டியாச்சுன்னா கொஞ்சம் டைம் கேட்டு கலெக்டருக்கு நாம லெட்டர் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். யாரு முடிவு பண்ணது? நீங்க முடிவு பண்ணது தானே? அதுல எனக்கு விருப்பம் இல்ல. என்னால யாருக்கு உதவி பண்ணவும் முடியாது. எப்படிக்கா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? இழப்பு எங்களுக்கு மட்டும் இல்ல, இழப்பு உனக்கும் சேர்த்துதான். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? இவ்வளவு பெரிய அமௌண்ட் கட்டுறது உன்னால முடியாத காரியம்னு எனக்கு தெரியும். ஜப்திக்கு வந்து எல்லாம் வீணா போறதுக்கு பதிலா அந்த வீடை பேசாம வித்துட்டா போச்சு. என்னோட ஷேர் எனக்கு வந்தாகணும். மிச்ச காசை வச்சு லோன் அடிச்சுக்கோ. மிச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னொரு வீடு வாங்கிக்கோ. சாவர நிலைமையிலையும் உனக்கு உன்னுடைய ஷேர் வேணும்ல? பின்ன வேண்டாமா? அதுல எனக்கு உரிமை இருக்குன்னு இப்பதானே நீ சொன்ன. அப்படி இருக்கும்போது நான் என்னோட ஷேரை கேட்க கூடாதா? கௌரி, அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற விஷயம் ஒண்ணு இல்ல. இப்போதைக்கு நீ உதவி செஞ்சுதான் ஆகணும். எப்படி? உங்ககிட்ட உங்க அம்மா போட்ட நகைங்கெல்லாம் இருக்குல்ல, இப்போதைக்கு அதை அடகுதான் வைக்கணும். அப்பதான் உங்க வீட்டை காப்பாற்ற முடியும். அது சரி. அப்ப அதான் உங்களோட பிளானா? பிளான் எல்லாம் பயங்கரமா இருக்கு. செம்ம ஐடியா. ஆனா அது நடக்காது. என்கிட்ட இருக்கிற ஒரு குண்டுமணி கூட நான் தருவேன்னு நினைக்காத. வேற வழி இல்ல கௌரி அக்கா, எனக்கு நீ உதவி செஞ்சுதான் ஆகணும். நகை நீ உழைச்சு சம்பாதிச்சதே இல்லல்ல, அம்மா கொடுத்த தானே. என்னடி என்ன பயமுறுத்தி பாக்குறியா? இது என் புருஷனோட வீடு, ஞாபகம் இருக்கட்டும். இங்க வந்து என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு?
எப்படி வராம இருக்கும்? பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காருல, அந்த தைரியம் தாண்டி உனக்கெல்லாம். கௌரி, வார்த்தையெல்லாம் அளந்து பேச தெரிஞ்சுக்க. நீ இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு எவ்வளவு நீலி கண்ணீர் வடிச்சேன்னு உனக்கு தெரியும்ல. அது என்னோட திறமை. அதனால நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் கேட்பேன்னு ஒண்ணு நீங்க நினைக்க வேண்டாம். நமக்குள்ள இருக்கிற உறவை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இங்கேயே இருக்கலாம்னு நினைக்காத. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்ன பாலு? காயத்ரி, உன்னை பார்க்க தான் வந்தேன். சில விஷயத்தை பத்தி பேசணும். இங்க பாருமா, நான் இவன் மாமன் உனக்கு தெரியும்ல. இங்க பாரு, இவனை மாதிரி சொல்ல வேண்டியதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சுத்துற பழக்கம் எனக்கு இல்ல. எதா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசிடுவேன். அதான் என்னோட பழக்கம். கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? வாடா. இவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் இவனை பிடிச்சிருக்குன்னு தான் இவன் சொல்றான். பாலு எனக்கு ஒரு நல்ல நண்பன். நல்ல நண்பர்கள் தானே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க காதலிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. உங்க 2 பேரோட கல்யாணத்தை பத்தி முறைப்படி பேசுறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நல்லா இருக்கு பாலு. இந்த டைம்ல தான் இந்த மாதிரி பேச வரணும். நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல நண்பன்னு நினைச்ச. என் அம்மா தொலைஞ்சு போன விஷயம் உனக்கு தெரியும்ல. நாங்க அந்த கவலையில இருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த வீடும் ஜப்திக்கு வந்திருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் உண்டாக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீ சம்மதம் சொன்னா மட்டும் போதுமா? எப்படி சரி பண்ண முடியும்னு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அது காயத்ரி, பேங்க்ல கட்ட வேண்டிய காசை நாங்க கட்டுறோம். ஆனா நாங்க சொல்ற சில கண்டிஷன்ஸ நீ ஒத்துக்கணும். என்ன கண்டிஷன்ஸ்? 2 விஷயம் தான் பண்ணணும். அது 2த்தையும் உன்னால பண்ணவும் முடியும். என்ன அது? முதல் விஷயம், பேங்க்ல காசு கட்டின உடனே நம்ம கல்யாணம் நடக்கணும். அடுத்தது நான் சொல்றேன். இன்னையிலிருந்து உனக்கும் நந்தனுக்கும் எந்த தொடர்பும் நிச்சயமா இருக்கக்கூடாது. ஸ்வேதாவை ஏத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு போறதுக்கு காயத்ரி நந்தனை சம்மதிக்க வைக்கணும். அப்படின்னா இந்த பணத்தை கொடுத்தது ஸ்வேதாவுடைய அப்பாவும் அவளும் தானே? ஏன் பாலு பேசாம நிக்கிற? சொல்லு. ஆமா. அதுல என்னமா பிரச்சனை? உன் வீட்டை ஜப்தி பண்ணாம தடுக்க முடியும்ல? என்னாச்சு காயத்ரி, உனக்கு விருப்பம் இல்லையா? இல்ல, எனக்கு இதுல விருப்பம் இல்ல. நீ இப்படி கேவலமா நடந்துப்ப நான் நினைக்கவே இல்ல. உன் மேல நான் ஆசைப்பட்டதை நினைச்சு எனக்கு இப்போ ரொம்ப அசிங்கமா இருக்கு. பாலு, இனிமே நீ என்ன பார்க்க வரக்கூடாது. இங்க பாருமா,
உங்க வீட்டோட கடனை தீர்க்க வேண்டிய அமௌண்ட் 25 லட்சம் ரூபாய். அதை மறந்துடாத. பாலு, மரியாதையா இவரை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. மறுபடியும் என்ன வெளியில போன்னு சொல்ல வச்சிடாத. வாய் மூடுறே. இந்த பாலுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? இந்த வீட காப்பாத்தலாம்ல? அக்கா, அந்த பணத்தை கொடுக்கறது நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். யார் கொடுத்தா என்ன? அந்த காசை பேங்க்ல கட்டலாம்ல? பாலுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா வாழவும் செய்யலாம். பாலுவை கல்யாணம் பண்ணிக்க இனிமே இந்த ஜென்மத்துல நான் ஒத்துக்க மாட்டேன். பாலு, வெளியில போ. வெளியில போன்னு சொன்னேன்ல. என்ன இவ்ளோ திமிரா பேசுற? நீ அந்த நந்தா கூட சுத்திக்கிட்டு தெரியணும்ல? ஒழுங்கு மரியாதையா நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கோ. நீங்க அவளை அடிச்சிருக்க கூடாது. ஏன் தங்கச்சிய நான் அடிப்பேன், அதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா அத சொல்லுங்க. பண்ணிக்கணும். இங்க பாருமா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இனிமே இந்த டீலு நம்மளுக்குள்ள. ஒரு நிமிஷம் நீ கொஞ்சம் வெளியே வாமா. டேய், நீ வாடா. இங்க பாருமா, இந்த கல்யாணம் நடந்தா இந்த வீட்டோட கடன் அடைச்சி திரும்ப வாங்கி கொடுக்கறது உன்னோட பேர்ல தான். அப்புறம் அது உனக்கு மட்டும்தான் சொந்தம். நிஜமாவா? என்னோட பேர்ல இத மாத்தி கொடுப்பீங்களா? கண்டிப்பா. அதோட ஒரு 50 லட்சம் ரூபாய் சொத்து ஒரு பைசா செலவில்லாம உனக்கு சொந்தமாக போகுது. அதுக்கு 2 விஷயத்தை நீ எங்களுக்காக பண்ணணும். என்ன முடியுமா? நீங்க விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது முகுந்தன் மேனோன் தர்ற பணத்தை வச்சு மட்டும்தான் பேங்க்ல கடன் அடைக்கணும். வேற யாரும் இந்த லோனை அடைக்க கூடாது. அப்படி நடந்தா காயத்ரி பாலுவை தேடி வருவா. இந்த வீடும் இடமும் உன் பேர்லயே சொந்தமாகும். நீ என்ன சொல்ற? நீங்க தைரியமா போங்க. நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என் வாழ்க்கைய கெடுக்க பிளான் போடுற உனக்கு என் வீடு தேடி வரதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். ஸ்வேதா, நீ என்ன தப்பா புரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. உன் புருஷனை சொந்தமாக்கிக்க நான் எதுவும் பண்ண போறது கிடையாது. அப்புறம் இதுக்காக அவர் எப்ப பாரு உன் வீட்லயே சுத்திக்கிட்டு இருக்காரு. தொலைஞ்சு போன உன் அம்மாவை தேடி அவர் வெளிநாடு வரைக்கும் போனாரு. இப்போ உனக்கு எல்லாத்துக்கும் துணையா இருக்கிறதும் அவர் தானே? ஆமா, அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ சொல்ற மாதிரி அவர் என்ன கட்டிக்க ஆசைப்பட்டெல்லாம் இல்ல. நல்லா தெரிஞ்சவங்க மேல இருக்கிற ஒரு அக்கறை. ஆமா, பாக்குறவங்க மேல எல்லாம் அக்கறை காட்டுறதுக்கு அவர் என்ன பெரிய மகானா? இது நீங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுற விளையாட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது எங்க போய் முடிய போகுதுன்னு பார்க்க காத்துக்கிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நான் இப்ப வந்தது உன்னை பாக்குறதுக்காக இல்ல.
உன் டாடிங்கிற அந்த பெரிய மகான பார்க்கதான். அவர்கிட்ட ஒரு சிலதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கா. ஏன் டாடி கிட்ட நீ என்னடி கேட்க போற? என்னுடைய அம்மாவை உன் டாடி என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியணும். யாருமா? உங்களை பார்க்க தான் நான் வந்தேன். என்ன எப்பவுமே யாருமே தேடி வரமாட்டாங்கன்னு நினைச்சீங்களா? உண்மையை எப்பவும் அந்த மாதிரி மூடியெல்லாம் வைக்க முடியாது. என்னுடைய அம்மாவை நீங்க என்ன பண்ணீங்க? எங்க அம்மாவை எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட பேசாத. உங்க அம்மா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? வீட்டை விட்டு ஓடி போனவங்களெல்லாம் என் வீட்டுக்கு வந்து தான் கேட்பீங்களா? ஒழுங்கா பேசாம இங்க இருந்து போறதுதான் உனக்கு நல்லது. நீங்க சொல்றது எல்லாமே போய். எங்க அம்மா உங்களுக்கு தெரியாதுன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது எங்க அம்மா வெளிநாட்டுல இருந்து வந்த அன்னைக்கு நைட்டு ஜங்ஷன்ல வச்சு நீங்க எங்க அம்மாவை மீட் பண்ணீங்கல்ல? நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்கல்ல? அது வரைக்கும் எங்க அம்மா சுதாகரன் ஆட்டோல தான் ஏறி வந்தாங்க. ஆனா ஜங்ஷன் வரைக்கும் நீங்க எங்க அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எதுக்காக வந்தீங்க? எங்க அம்மாவை யாருன்னே உங்களுக்கு தெரியாதுன்னா எதுக்காக நீங்க அன்னைக்கு மீட் பண்ணீங்க? இப்ப சொல்லுங்க, அந்த ஜங்ஷன்ல இருந்து அன்னைக்கு நைட்டு நீங்க எங்க அம்மாவை எங்க கூட்டிட்டு போனீங்க? எங்க அம்மா இப்ப உயிரோட இருக்காங்களா? என்னங்க இவ இப்ப சொன்னதெல்லாம் உண்மையா? ஏய், அதெல்லாம் எதுவும் இல்ல. இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என்னோட குடும்பத்தை அழிச்சதுல உங்க பங்கு என்ன நான் தெரிஞ்சுக்கணும். பாலுவை வச்சு எனக்கு பணம் கொடுக்க நீங்க எதுக்கு முயற்சி பண்றீங்க? இவளுடைய புருஷனை நான் எடுத்து பண்ண பயந்தா? ஆமாண்டி, என்னோட பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்ததான் நான் அப்படி பண்ணேன். அதுக்கு பழி வாங்க தான் இல்லாத கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்க வந்திருக்கியா? நெஞ்சில கை வச்சு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அன்னைக்கு நைட்டு நீங்க எங்க அம்மாவை பார்க்கவே இல்லைன்னு. இங்க பாரு, என் டாடிய பிளாக்மெயில் பண்ண வந்திருக்கியா? ஒழுங்கா போயிடு. திரும்பி இத பத்தி பேசுறதுக்கு நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? வெளியில போன்னு சொல்றல்ல. நான் போறேன், ஆனா நீங்க கவனமா இருந்துக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு முகம் உங்க புருஷனுக்கு இருக்கு. அது உங்களுக்கு தெரிய வரும்போது இவரே உங்களை கொன்னுடுவாரு. நான் இப்ப போறேன், ஆனா எங்க அம்மாவுக்கு உங்களால ஏதாவது ஆச்சுன்னு தெரிஞ்சா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. அங்கிள் சொல்லுங்க. நந்தா, நான் சொன்ன மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். உன்னால பணம் ரெடி பண்ண முடிஞ்சதாப்பா? இல்ல அங்கிள். இல்லையா? நாளைக்குள்ள ஒரு 10 லட்ச ரூபா கட்டினாதான் அவங்க கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கேட்க முடியும். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நானும் வெளியே ட்ரை பண்ணி பார்த்தேன், டக்குன்னு அரேஞ்ச் பண்ண முடியல. யார்கிட்டயும் காசும் இல்லை. ஓ, அப்புறம் எனக்கு இருக்க ஒரே ஒரு ஹோப் அம்மா மட்டும்தான். எப்படியும் நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் இருக்குல்ல, எப்படி ரெடி
காயத்ரிக்காக என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்வேன் அங்கிள். அது எனக்கு நல்லா தெரியும் நந்தா. இருந்தாலும் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, அதான் ஃபோன் பண்ணேன். சொந்த வீட்டை பேங்க்காரங்க ஜப்தி பண்ணிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சா யாராலையும் தாங்க முடியாது. அந்த பசங்களோட நிலைமையை பார்த்தா என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. சரிப்பா, நான் வச்சிடுறேன். சரி. என்ன நந்தா, பணத்தை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்த? காயத்ரி வீடு ஜப்தி பண்ற விஷயம் இருக்குல்லம்மா, 10 லட்சத்தை நாளைக்குள்ள கட்டியாகணும். கர்னல் அங்கிள் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிருக்காரு. உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? என் அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 1 லட்ச ரூபா இருக்கும். உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமாம்மா? பணத்துக்கு யாரு கேரண்டி? நீயா இல்ல அவளா? நான் தான். என்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்கு, பிக்ஸட் டெபாசிட்ல இருக்கு. இப்ப அது போதுமா? போதுமா? இப்போதைக்கு அதுவே போதும். ஆனா ஒரு விஷயத்துல நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும். அவளுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி நீ உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. காயத்ரியா ஸ்வேதாவான்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு கவுன்சிலிங். என்னோட முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறது இல்லம்மா. ஸ்வேதா இனிமேல் என்னோட வாழ்க்கையிலே இல்ல. நேத்தே உங்ககிட்ட இத பத்தி நான் சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப எதுக்காக அத பத்தியே பேசி என்ன தொந்தரவு பண்றீங்க? கௌரி, இத நாங்க தான் கேக்குறோம். உன் நகைகளை கொடுத்து அவங்களுக்கு நீ கண்டிப்பா உதவி பண்ணணும். அவங்க 2 பேரும் நாளைக்கே தெருவுக்கு வந்துட்டாங்கன்னா உன்னால அதை தாங்க முடியுமா? காயத்ரி சொன்னதுனால மட்டும்தான் நான் உன்னை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டேன். அதுக்கான நன்றிய நீ இப்பவாது காட்டணும்ல. பெரிய நன்றி. நான் வேணும்னா என் நன்றியை காட்ட போர்டு எழுதி வைக்கட்டுமா? இல்ல அவ பின்னாடி கும்பிடு போட்டுக்கிட்டே போட்டுமா? இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரு வழி முன்னாடி இருக்கும்போது அவ எதுக்காக இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கா? முதல்ல நீங்க 2 பேரும் போய் பாலுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளை சம்மதிக்க வைங்க. அதோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அது நடக்கிற விஷயம் இல்ல கௌரி. அந்த முகுந்தன் பிரச்சனை பண்றதுக்கு பின்னால வேற ஏதோ காரணம் இருக்கு. அவர் என்ன பிரச்சனை பண்ணா என்ன? நமக்கு காரியம் நடக்குதுல்ல. அதுக்கு காயத்ரி ஒத்துக்க மாட்டா. அப்படின்னா இதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன். நான் நகை தர மாட்டேன். அதுக்காக யாரும் என் பின்னாடி சுத்தமும் வேண்டாம். சின்ன ஜென்மடா இவ, கஷ்டம். காவ்யா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கண்டிப்பா நம்ம இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும்க்கா. அக்கா கண்டிப்பா நம்மளுக்கு நகை தந்து உதவ மாட்டாங்க. நமக்கு உதவி பண்ண வேற யாருமே இல்ல. கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள தான் ரொம்ப சோதிப்பார்னு அம்மா சொல்லுவாங்க. கடைசி நேரத்துல நமக்கு எதிர்பாராதவங்க யாராவது வந்து நமக்கு உதவி பண்ண வந்தாங்கன்னா
உங்களுக்கு வேற வேலையே இல்லக்கா. அதெல்லாம் சும்மா சொல்ற கதைக்கா. நம்ம எல்லாம் கடவுளுக்கு கூட பிடிக்காதவங்கக்கா. அக்கா, எப்படியும் நம்ம இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். ஏதாவது அனாதை இல்லத்திலயோ வீட்டு வேலைக்கோ நம்ம பார்த்து போய்க்கலாம் அக்கா. கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு வேலை அம்மா எனக்கும் கத்து கொடுத்துருக்காங்க. ஆனா எங்க போனாலும் நான் உங்க கூட தான்க்கா வருவேன். அழணும். அவ இன்னும் அதிகமா அழணும் டாடி. உதவி செய்ய யாரும் இல்லாம அவ மனசு உடைஞ்சு அழணும். அப்பதான் என் மனசுக்கு திருப்தி கிடைக்கும். காயத்ரி அவ பின்னாடியே சுத்துற அளவுக்கு என்ன விட அவகிட்ட என்ன தகுதி இருக்கு? எதுவும் இல்லம்மா. என் பொண்ணுக்கு முன்னாடி அவ ஒரு சாதாரண ஜீரோ அவ்வளவுதாம்மா. டாடி, கொஞ்சம் காசை கட்டிட்டு திரும்பவும் அவங்க டைம் கேட்டா? இல்லம்மா, அதெல்லாம் நடக்காது. ஒன்று மொத்த காசையும் கட்டணும், இல்லைன்னா வீட்டை காலி பண்ணணும். எலெக்ஷன் டைமுங்கிறதுனால கவர்மெண்ட் ஜப்தி எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதை பத்தி நீ எந்த கவலையும் படாதம்மா. என் வார்த்தையை மீறி அந்த பேங்க் மேனேஜர் எதையும் செய்ய மாட்டாரு. அப்படி பண்ணா அந்த பேங்க்ல இருக்கிற நம்மளுடைய டெபாசிட் எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன். அது 1 கோடியோ 2 கோடியோ கிடையாதுமா. நான் சொல்லி நிறைய பேர் அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல வரும். 100 கோடிக்கு மேலையா? என்ன பயந்துட்டியாமா? உன்னோட டேடியை பத்தி இனிமேல் தான் நீ தெரிஞ்சுக்கவே போறம்மா. யாரு டாடி? அது வந்து இது என் ஃப்ரெண்டுமா. நான் பேசிட்டு வந்துடுறேன். டாடி அதனால ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஹலோ மேடம். என்னாச்சு முகுந்தன் சார்? நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன். என் பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கா இது எல்லாத்தையும் நான் அவளுக்காக தான் கஷ்டப்பட்டு செய்யறேன்னு நம்புறா. பாவம் உங்க பொண்ணு. அவ அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? நடக்க போற பெரிய நாடகத்தோட ஒரு சின்ன ட்ரையல் தானே, அவளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. ஜப்தி நடவடிக்கைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். நாளைக்கே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ரொம்ப வருஷமா நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நாள் இது. அத நேர்ல வந்து பார்க்கணும்னு தான் எனக்கும் ஆசையா இருக்கு. ஐயோ, நீங்க இப்பெல்லாம் வர வேணாம் மேடம். எல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடக்கும். உங்களுக்கு அதுல எந்த சந்தேகமும் வேணாம். சரி, ஆனா நான் எப்ப என்ட்ரி ஆகணும்னு நீங்க தான் சொல்லணும். நான் வருவேன். எல்லாத்தையும் அடிச்சிட்டு போற சூறாவளி மாதிரி. கௌரி, நீ இப்பவும் மனசுல வெறுப்போட நடந்துக்கிறது நல்லா இல்ல. அவங்க உன் தங்கச்சிங்க தானே, அவங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்காத. நகையை கொடுத்து உதவி பண்ணுன்னு என்கிட்ட சொல்ல வரீங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம், நான் கொடுக்க மாட்டேன். கௌரி, அது உன்னோட வீடு, அது பேங்க் கைக்கு போகணுமா? எல்லாரும் அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுத்து அந்த வீடை காப்பாத்தணும்னு நினைக்கும் போது நீ மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிற? என்னால இப்படிதான் நடந்துக்க முடியும். என்ன கோவம் வருதா? என்ன அடிக்கணுமா?
அடிங்க. ஆனா அடிச்சாலும் கொன்னாலும் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. கௌரி, ஒரு விஷயம் நீ ஞாபகம் வச்சுக்கோ. திரும்ப இந்த வீட்ல இருந்து வெளியில போக வேண்டிய நிலைமை வந்தா திரும்ப போறதுக்கு உனக்கு ஒரு வீடு கூட இல்லாம போயிடும். இனிமே என்ன இங்க இருந்து அனுப்ப உன்னால முடியாது ராஜேஷ். முடியும்னு உனக்கு தோணுதா? சொல்லு. ஏன் பேசாம நிக்கிற? ஒருவேளை கட்டாயப்படுத்தி என்ன இங்க இருந்து அனுப்புனா மாட்டிக்க போறது நீயா தான் இருப்ப. அதனால இனிமே நடக்காத கதையெல்லாம் இங்க பேசாத, புரியுதா? நந்தா, இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான்ப்பா முடியும். 3 லட்சம் ரூபாய்க்கான செக்கு நீ இதை காயத்ரி கிட்ட கொடுத்துரு. மீதி பணத்தை நான் கொஞ்ச நாள்ல ஏற்பாடு பண்ணித்தரேன். எந்த காரணத்துக்காகவும் அந்த வீட்டை ஜப்தி பண்ண விட்டுடாத. நீ எதை பத்தி நினைச்சியும் கவலைப்படாதம்மா. கவுன்சிலிங் முடிஞ்சு நீ வரும்போது சந்தோஷமான செய்தி உன் காதுல கேட்கும். காயத்ரியோட வீட ஜப்தி பண்ணிட்டாங்கன்னு. அப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கும். டாடி, நந்தாவோட இந்த வீட்டுக்கு நான் திரும்ப வர்றதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். நீ பயப்பட வேணாம். அவங்க அம்மா கிட்ட நீ பேசுனத அவங்க கொஞ்சமாவது நம்பி இருப்பாங்க. கண்டிப்பா இல்லப்பா. ஸ்வேதா வந்து இங்க பேசுனதெல்லாம் வெறும் நடிப்புன்னு எனக்கு தெரியும். நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவ திருந்தவே மாட்டா. இத பாரு, உன் வாழ்க்கைக்கு நிம்மதி கிடைக்காத அந்த வாழ்க்கைய நீ தள்ளி வைக்கிறது தான்ப்பா சரி. அதுக்கு நான் சம்மதிச்சாதானே? உன்னோட சம்மதம் அவருக்கு தேவையில்லைன்னா இங்க பாருமா, கோர்ட்ல நீ அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட அன்பா நடந்துக்க. அது எனக்கு நல்லாவே புரியுதுமா. என்ன நடந்தாலும் இந்த டிவோர்ஸ் கேஸை நான் வித்ரா பண்ணவே மாட்டேன். ஏன் முடிவை நானும் விட்டு கொடுக்கறதா இல்லப்பா. இங்க பாருமா, உங்க அம்மா சொன்னதுலயும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. நீ அவங்கிட்ட கொஞ்சம் பொறுமையா தான் பேசணும். நான் மட்டும் இல்லையே, நீங்களும் என் கூட வரீங்கல்ல? இங்க பாருமா, உன் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு. நீ எடுக்கிற முடிவு தப்பாயிடக்கூடாது. கண்டிப்பா இல்ல, நான் அப்படி சொல்லவே மாட்டேன். டிவோர்ஸுங்கிறது வாழ்க்கையில கஷ்டமானதுதான். அந்த கஷ்டம் ஏன் வாழ்க்கையில வர நான் விடவே மாட்டேன். எனக்கு பிடிச்சத நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு பிடிச்சவளோட வாழறதுல எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. அது காயத்ரியா இருந்தாலும் ஸ்வேதாவா இருந்தாலும். அப்படி நடக்கணும்னா இந்த ஸ்வேதா சாகணும். காயத்ரி இனிமே அவரு கண்ணு முன்னாடி வரக்கூட நான் ஒத்துக்க மாட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. எப்பவுமே நல்லதுதான்ப்பா நடக்கும். சரி. இங்க பாருமா, நீ அவரை இழந்துடக்கூடாது. போலாம்ப்பா. இதுல 3 லட்சம் ரூபா இருக்கு. இப்போதைக்கு இத பேங்க்ல கொண்டு போய் கட்டு. இந்தா.
உங்களுடைய நல்ல மனசுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நிறைய தடவை நீங்க எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா எங்களால் அதை திருப்பி கொடுக்க முடியாது. இந்த ஜென்மத்துல நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். தேவைப்படும் போது உதவாத பணம் வெறும் பேப்பர்னு நினைக்கிறேம்மா. சில மனுஷங்களை பார்த்திருக்கியா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில பணம் கைக்கு வந்ததும் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். இப்படி பணமும் கஷ்டமும் பேங்க் லோனும் சொந்தமும் பந்தமும் இதெல்லாம் அனுசரிச்சு போறதுதாம்மா குடும்பம். நந்தா வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் லேட்டா வந்துட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்பதான் பேங்க்குக்கு போலான்னு புறப்பட்டோம். காயத்ரி, இது 3 லட்சத்துக்கான செக்கு அம்மா கொடுத்தாங்க. வாங்கிக்கோ. இத அம்மா சந்தோஷமா கொடுத்து விட்டாங்க. வாங்கிக்கமா. இப்ப எதுக்கு அழுகுற நீ? நீங்க எல்லாரும் எங்களுக்கு உதவி பண்றீங்க. ஆனா கூட பிறந்தவ எங்களுக்கு ஏத்திரி மாதிரி நினைக்கிறாளே. அது இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது நந்தா. 10 லட்சம் ரூபாயாவது கொண்டு போய் கட்டினாதான் கொஞ்சம் டைம் கேட்க முடியும். அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நகை கொடுத்து நமக்கு உதவுவான்னு எனக்கு தோணல. கௌரி கிட்ட நான் வேணா பேசி பார்க்கவா? வேண்டாம் நந்தா, அவ முன்னாடி நீங்க கெஞ்ச வேண்டாம். அவ உங்களை அசிங்கப்படுத்த கூட தயாரா இருப்பா. அதெல்லாம் பரவாயில்ல, உனக்காக தானே. நான் ஒரு தடவை பேசி பார்க்கறேனே. அது வேண்டாம் நந்தா. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கிள். கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும்ல. ஒருவேளை மனசு மாறினா. நான் பேசிட்டு வரேன். நானும் அங்க போய் பார்க்கறேம்மா. அவ எந்த நேரத்துல எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. கௌரி, உங்களுக்கு என்ன இங்க வேலை? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட நீங்க எதை பத்தி பேச போறீங்க? இங்க பாரு, வீட ஜப்தி பண்ண போறாங்கன்னு உனக்கு தெரியும்ல. ஓ, அது சரி. அப்போ அவதான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காளா? இல்ல, யாரும் என்ன அனுப்பி வைக்கல. உன்னை நேர்ல பார்த்து பேசினா உனக்கு விஷயம் கொஞ்சம் புரியும் எனக்கு தோணுச்சு. அதான் நானே வந்திருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் புரியாம இருக்க நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. கௌரி, இந்த டைம்ல தான் நீ ஹெல்ப் பண்ணணும். இல்லனா வீடும் நிலமும் ஜப்தி ஆயிடும். நாங்க 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணிருக்கோம். ஆனா இன்னும் 10 லட்சத்துக்கு 3 லட்சம் கம்மியா இருக்கு. அந்த அமௌண்ட்டாவது கட்டினாதான் நம்ம கொஞ்ச நாளைக்கு ஜப்தியை தள்ளி வைக்க முடியும். இங்க பாருமா, நாம பிறந்து வளர்ந்த வீடு ஜப்தியில போகிறத பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுமா. அந்த வீட்டோட சாபம் இப்ப இவர்தான். பாலுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு அவளை ஒத்துக்க சொல்லுங்க. வீட்டோட காசை அவங்க கட்டுவாங்க. அப்படி நடந்துட்டாலும் கட்டின பொண்டாட்டிய டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு காத்துட்டு இருக்கிறவன் தானே நீ? அப்புறம் எப்படி அவகிட்ட பாலுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல முடியும் இல்லையா? கௌரி, அந்த பணத்தை கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ராப் இருக்கு. அதனாலதான் காயத்ரி அந்த பணத்தை ஏத்துக்கல. சரி விடு, மொத்த காசையும் நீ கட்டு. அதுக்கப்புறம் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன?
இப்போ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போதைக்கு நீ அந்த நகையை கொடுத்து உதவி பண்ணனா அடுத்த 1 மாசத்துக்குள்ள நான் நகையை மீட்டு கொடுத்துட்றேன். நான் அதை கண்டிப்பா பண்ணிடுவேன். உன் வார்த்தையோட மதிப்பு என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். முன்னாடி இந்த மாதிரி ஒரு தடவை காயத்ரிக்கு நீ வாக்கு கொடுத்துருக்க. அதுக்கப்புறம் முகுந்தன் சார் கிட்ட பணத்தை வாங்கிட்டு உன்னோட அம்மா அவரோட பொண்ணுக்கு உன்னை கட்டி வச்சப்போ எங்க போச்சு உன்னோட வாக்கு? அதுக்கான தண்டனையை நான் எப்போ அனுபவிச்சுட்டேன். இங்க பாருமா, வாக்குவாதம் பண்றதுக்கு இது நேரம் இல்ல. இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு உதவி. உன்னாலதானே அவங்களும் கடன் பட்டாங்க. அதுதான் இப்ப ஜப்திங்கிற ரூபத்துல இங்க வந்திருக்கு. இது உன்னோட கடமைமா. அவங்க உன் கூட பிறந்தவங்க. அவங்களுக்கு நீ உதவி பண்ணிதான் ஆகணும். யார் என்ன சொன்னாலும் என்னோட நகையை நான் தரப்போறதில்ல. முதல்ல அவளை பாலுவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. எனக்கு இதுல சம்பந்தம்னு உடனே பாலுவுக்கு போன் பண்ணி சொல்ல சொல்லு. இப்பவே அவங்க எல்லா காசையும் கட்டிடுவாங்க. அதை விட்டுட்டு என் பின்னாடி இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்காத. கௌரி, வெளியில போன்னு என் வாயால நான் சொல்லணுமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.